மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் முருகன் மாநாட்டை நடத்திய இந்து முன்னணி அடுத்த கட்டமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக கோலாகலமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வருகிறது. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என இந்து முன்னணி தலைமையிடம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 1,50,000 விநாயகர் சிலைகளை வைக்க முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது சிலை தயாரிக்கும் பணிகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. விநாயகர் சிலைகள் அனைத்தும் சட்டத்திற்கும் உட்பட்டும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பேப்பர் கூழ் கிழங்கு மாவு மூலம் தயாரிக்கப்பட்டு வருகின்றனர். வாட்டர் கலர் வண்ணங்கள் பூசப்பட்டு வருகின்றனர். சிம்ம வாகனம், சிவன் பார்வதி, முருக விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், விஸ்வரூப விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாராகி வருகின்றனர். குறைந்தபட்சம் 3 அடி முதல் அதிகபட்சம் 11 அடி வரை சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு தமிழக பாஜக தலைவர்கள், இந்து முன்னணி தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஆங்காங்கே நடைபெறும் விழாக்களுக்கு தலைமை தாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருப்பூரில் நடக்கும் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் கோவையில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்கிறார். மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் விழாவில் நடிகர் ரஞ்சித் கலந்து கொள்கிறார். மதுரையில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் முருகன் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் நடைபெறும் விழாவில் திரைப்பட இயக்குனர் பேரரசு கலந்து கொள்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் எச் ராஜா கலந்து கொள்கிறார். உடுமலையில் நடைபெறும் விழாவில் நடிகை கஸ்தூரி பங்கேற்கிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இந்து முன்னணி அமைப்பினர் மட்டுமல்லாது ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் அதிதீவிரமாக நடைபெற்று வருகின்றன.